கோல்கேட் பேஸ்ல உப்பு இருக்கான்னு பாக்குற மாதிரி நம்மளுடைய எல்லா உணவுகள் காலை மதியம் சிற்றுண்டி எது எடுத்தாலும் நம்ம சாப்பாடுல இந்த 3 இருக்கான்னு பாக்கணும். அது என்ன 3ன்னா, நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். ஒரு சின்ன மெனக்கெடல், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு சின்ன மெனக்கெடல் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். எப்படி? அரிசி கோதுமை ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா கலந்த 100 வருஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 70-80 வருஷமா அரிசியும் கோதுமையும் இருக்கு. மிகச்சிறந்த தானியம், அரிசியை குறை சொல்லக்கூடாது. அரிசி ஒரு மிகச்சிறந்த தானியம், கோதுமை அது மாதிரி மிகச்சிறந்த தானியம், சந்தேகம் இல்லை. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, நம் வசதிக்காக அந்த அரிசியை பாடாப்படுத்திட்டோம். அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெள்ளை வெளியேர்னு ஒரு குளுக்கோஸ் குப்பிகளாக அரிசியை மாத்தினதுதான் நம்மளுடைய தப்பு. 1,60,000 அரிசி வகைகள் இந்த ஊர்ல இருந்திருக்கு. 1-2 கிடையாது, 1,60,000 அரிசி ரகங்கள். இங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்துல ஒரு நாளைக்கு அருகாமையில விளையிற அரிசியை வச்சுதான் அந்த கோயிலுக்கு பிரசாதம் பண்ணுவாங்களாம். 365 நாளும் 365 டிஃபரெண்ட் ரைஸ் வெரைட்டி வச்சு அங்க அந்த கோயில்ல கொடுப்பாங்க. அப்ப அவ்வளவு வெரைட்டி அதுக்குள்ளே இருந்தது. மறைந்த நெல் ஜெயராமன், நம்ம ஊர்ல நெல் ஜெயராமன் அவர் மட்டும் 174 வகையான அரிசிகளை அதனோட ஜெர்ம்பிளாசத்தை இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவர் கொடுத்திருக்காரு. 174 வெரைட்டி, அவ்வளவு பாரம்பரிய அரிசி. ஒரு அரிசிக்கு ஒரு குணத்தை சித்த மருத்துவத்தில் நாங்க படிப்போம். குள்ளக்கார் அரிசி, குளியடிச்சான் சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூய மல்லி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ஒன்றுக்கு ஒரு மருத்துவ குணம். ஒரு பிரசவம் ஆக போது ஒரு பெண்ணுக்கு நல்ல வயிற்றுல குழந்தையோட இருக்கா, அவருக்கு குள்ளக்கார அரிசியை கொடுங்க. பால் ஊட்டிட்டு இருக்கா, அவங்களுக்கு குளியடிச்சான் சம்பா கொடுங்க. பையன் ரொம்ப மெலிஞ்சு ஆள் ஒல்லியா இருக்கிறான், அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுங்க. இருமல் சளின்னு எப்போ இருக்கு, கருங்குருவை அரிசி கொடுங்க. இப்படி ஒரு நோய்க்கும் ஒரு அரிசி இனத்தை நம் மரபு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா வழக்குழிந்த விஷயம் கடந்த காலங்களில் இந்த சிறுதானியங்களை கிட்டத்தட்ட ஒரு 1960களுக்கு முன்னாடி அன்னாடம் சாப்பிட்ட விஷயமா இருந்தது. 60களுக்கு அப்புறம் மெல்ல 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 வழக்குழிஞ்சு போயிருச்சு. எந்த சிறுதானியத்தை பற்றி ஒரு இந்திய மருத்துவ உலகில, இந்தியாவில் அறிவியல் பூர்வமாக மிகப்பெரிய அளவுல சொன்னவர் டாக்டர் கோபால். 101 வயதுல இறந்து போனார் அவர். டாக்டர் கோபால் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தினுடைய ஃபார்மர் டைரக்டர். அது முதல்ல என்ஐஎன் முதல்ல உதகமண்டலத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு மாத்தினாங்க. அதை துவக்கி அந்த தேசிய இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆய்வுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கோபால். அவர் தான் முதல்ல இந்த சிறுதானியங்கள் ஒன்னொன்னு எவ்வளவு சத்து இருக்கு, எந்த வகையிலையும் இது அரிசிக்கோ கோதுமைக்கும் குறையிலடா, இதை ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு இப்போ 60-70களே அவர் எழுதிட்டு இருந்தார். ஆனா பல அரசியல் காரணங்களுக்காக இது ஒதுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நெல் வயல் வைத்திருப்பவர்களும் கோதுமை வயல் வைத்திருப்பவர்களும் அரசில் மிக உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. பெரிய பணக்காரர்கள், மிக பண்ணையர்கள், பண்ணையம் வைத்திருந்தவங்க. அதனால அதை அதிக அளவுல வணிகம் பண்ணணும், அது அதிக அளவுல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்புறம் அதிலிருந்து அரசியல் களங்கள் எல்லாம் அந்த நெல்லிலிருந்து உருவானதுனால அது ரெண்டும் மேல உயர்ந்து போயிடுச்சு. சிறுதானியம் கொஞ்சம் கொஞ்சமா ஏழைப்பாளை சாப்பிடக்கூடிய உணவுகளாக வளர்க்கூடிய ஆரம்பிச்சது. ஆனா இப்ப இதுல இவ்வளவு புரதம் இருக்கா, இவ்வளவு சத்துக்கள் இருக்கான்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயா மாதிரி ஆளுங்க இந்த சிறுதானியங்களினுடைய சத்துக்களை பேச ஆரம்பிச்சாங்க. நாம் என்ன சிறுதானியங்களை அன்னாடம் பயன்படுத்திக்கணும், நமக்கான இன்றைக்கான டேக் ஹோம் மெசேஜா எடுத்துப்போம். 3 விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கணும். ரொம்ப அடிப்படையா பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இங்க இருக்கீங்கன்னா, இங்க ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 500 பேர்ல எழுதி கையெழுத்து போட்டு தரலாம் 200 பேருக்கு ரத்த சோகை இருக்கும். நம்புவோமா நம்ம? சார் சர்க்கரை இருக்கும் சொன்னீங்க, ரைட்டு, ரத்த சோகை இருக்குமா? புள்ளி விவரங்களை தான் சொல்லுது. 45% ஆஃப் இந்தியன் உமன் சில்ட்ரன் ஆர் அனிமிக். அப்போ இந்த ரத்த சோகை ஒரு சாதாரண விஷயம். இரும்பு சத்து கொஞ்சம் உயர்வா இல்லை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஹீமோகுளோபின் தான் நம்ம சுவாசிக்கிற பிராணனை, அந்த ஆக்சிஜனை செல்லுக்குள்ள பூரா எடுத்துட்டு போறது ஹீமோகுளோபின் தான். அது 50% தான் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 50% தான் எல்லா செல்லுக்குள்ளேயும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் நம்ம கவனம் இல்லாம இருக்கிறது ரத்த சோகை. இந்த ரத்த சோகையை சரியாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு கையில இருக்கிற பெரிய ஒரு ஊட்டம்னா சிறுதானியங்கள் தான். எப்படி சிறுதானியங்கள்? நேரடியா இரும்பு சத்து இருக்கா? இருக்கு. கம்பு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜ்ரா, அரிசியையும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா
அரிசியை விட 8 மடங்கு கம்பு வந்து இரும்பு சத்து இருக்கு. 8 மடங்கு. அப்ப வாரத்துக்கு 2 நாள் நம்ம வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கு, மாதவிடாய் துவங்கிய பெண் குழந்தைகள் இருக்காங்க, கண்டிப்பா வாரத்துக்கு 2 நாள் கம்பில் ஏதாவது ஒரு உணவு, கம்பஞ்சோறு, கம்பங்கூழு, கம்பு ரொட்டி, கம்பு தோசை, என்ன வேணாலும் சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு கருவேப்பிலை துவையல் வைத்துக் கொள்ளுங்க. கருவேப்பிலை இருக்கிறதுலே இரும்பு சத்து நிறைய உள்ள ஒரு தாவரம். சோ கருவேப்பிலை சட்னி, கம்பங்கூழ், கருவேப்பிலை சட்னி வித் கம்பு தோசை, அது மாதிரியான ஒண்ணு இரும்பு சத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது கேழ்வரகு. கேழ்வரகு அதே மாதிரி இரும்பு சத்து அதிகம், கால்சியமும் அதிகம். 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? சிறுதானியங்களை ரொம்ப மேஜரா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயன், 2வது புரோட்டீன், 3வது இது அத்தனையும் லோ கிளைசிமிக், சர்க்கரையை வேகமா உடம்புக்குள்ள சேர்க்காது. இந்த 3 இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியம். இன்னையோட ஒட்டுமொத்த உணவு திட்டத்துல நம்மளுடைய எல்லா உணவுகள், காலை மதியம் சிற்றுண்டி எது எடுத்தாலும் இந்த 3 இருக்கான்னு பார்க்கணும். கோல்கேட் பேஸ்ல உப்பு இருக்கான்னு பாக்குற மாதிரி நம்ம சாப்பாடுல இந்த 3 இருக்கான்னு பார்க்கணும். அது என்ன 3ன்னா, ஒன்னு இரும்பு சத்து இருக்கா. இரும்பு சத்து ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இல்லைன்னா அயன் ஏறவே ஏறாது. எவ்வளவு மாத்திரைகள் போட்டாலும் அந்த நேரத்துக்கு ஏறும், திரும்ப இறங்கிடும். சோ தினசரி உணவுகள்ல இரும்பு சத்து உள்ளது. ஒன்னு கம்பு, இன்னொன்னு கேழ்வரகு. 2வது எல்லா சிறுதானியங்களும் ஒரு 11 இருந்து 12%, சில தானியங்கள்ல 9% இருக்கு. இப்போ கம்புல, ராகில எல்லாம் 12% புரதச்சத்து இருக்கு. பொதுவாகவே நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் புரதம் எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்முடைய வெளிநாட்டுக்காரங்க எடுக்கிற அளவுக்கு நம்ம புரதம் எடுக்கிறது இல்ல. அதுவும் வெஜிடேரியனா இருக்கும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக்சுவலா நம்ம எல்லாம் வெஜிடேரியன் சொல்றா கூட பல பேர் சோத்தேரியனா தான் இருப்பான். சோறு தான் நிறைய இருக்கும். வெஜிடேரியனா வெஜிடபிள் நிறைய இருக்கணும். தட்டு நிறைய காய்கறி இருக்கணும், கொஞ்சோல சோறு வச்சு அது வெஜிடேரியன் சொல்லலாம், நியாயம் இருக்கு. ஆனா தட்டு நிறைய சோறை வச்சு கொஞ்சம் போல காய வச்சிருந்தோம்னா அதுல வந்து காய்கறியினுடைய பயன் கிடைக்காது. அப்ப புரதச்சத்து குறைவா இருக்கிறதுனாலதான் புரதச்சத்து தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணக்கூடிய இம்யூன் பில்டர்ஸ் அப்படின்னா அது புரதச்சத்து தான். புரதம் குறைவா இருக்கிறத நம்ம மேனேஜ் பண்ணணும்னா நம்முடைய சின்ன வயதுல இருந்தே சிறுதானியங்கள்ல இந்த கேழ்வரகோ கம்போ இருந்து கொண்டே இருக்கணும். இது இல்லாம கேழ்வரகு கம்பு இல்லாம ரொம்ப எளிய மிகச்சிறப்பான தானியம் அப்படின்னா அது சோளம். சோளம் ரொம்ப சாமானியனுடைய உணவு. கொங்கு மண்டலத்துல சோள உருண்டை அவ்வளவு சிறப்பா சோளச்சோறு சாப்பிடுற ஒரு உணவு. இந்த சோளத்துல மத்த எல்லா தானியங்களை விட கூடுதல் புரதச்சத்தும் கிடைக்கும். அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய சர்க்கரையை மெல்ல மெல்ல ரத்தத்தில் ஏற்றக்கூடிய தன்மை. அதாவது நம்ம ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய 90% கார்போஹைட்ரேட்டும் 1/2 மணி நேரத்துல ரத்தத்துக்குள்ள சேர்ந்துடும். ஆனா ஒரு கீரையை நல்லா அதே அளவுக்கு 100 கிராம் கீரை சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அதனுடைய சர்க்கரை உள்ள இருக்கக்கூடிய அதே 90% சத்து உள்ள போகணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்ல மெல்ல ரத்தத்துல சர்க்கரை சேருதோ அந்த அளவு உடம்புக்கு நல்லது. அது சர்க்கரை வியாதியா இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பு இருந்தாலும் சரி, நம்முடைய புற்றுநோய்கள் தடுக்கணும்னாலும் சரி, சர்க்கரையை மெல்ல மெல்ல உணவு நம்ம உடம்புக்குள்ள தரணும். அத்தனை சிறுதானியங்களும் சர்க்கரையை மெதுவாக நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சிறுதானியங்களும் கார்போஹைட்ரேட் தானே, அதுலயும் ஸ்டார்ச் தானே இருக்கு. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஸ்டார்ச்ல ராபிட்லி அப்சார்பபிள் ஸ்டார்ச் ஒன்னு இருக்கு, ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச் இருக்கு, ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கு. ராபிட்லி அப்சார்பபிள்னா பச்சரிசி. நல்ல பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டு வேகமா அந்த குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ள போயிடும். அதனாலதான் பச்சரிசி வேண்டாம் வெள்ளை வெளியேறு இருக்கிற பச்சரிசியில சாப்பிட்டீங்கன்னா சுகர் வேகமா மேல ஏறும். அதுல பொங்கல் செஞ்சு கொஞ்சம் போல ஒரு கைப்பிடி சாப்பிட்டா பரவாயில்ல. பச்சரிசி சாதத்திலே குழம்பு, காய், மோர் எல்லாம் சாப்பிட்டா படு வேகமா அந்த சுகர் மேல ஏறும். அது ராபிட்லி அப்சார்பபிள் ஸ்டார்ச். ஆனா சிறுதானியத்தில் இருக்கிறது SDS, ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச். அப்ப மெதுவா அந்த ஸ்டார்ச் உள்ளுக்குள்ள போக போக நமக்கு அந்த சர்க்கரை இப்படி ஏறக்கூடாது. பிஃபோர் ஃபுட் எனக்கு 90 இருக்கு சார், ஆஃப்டர் ஃபுட் 260 இருக்கு, ஆனா பழையபடி 90 வந்துருது சார். அது தப்பு. மாத்திரை போட்டா 90 வந்துடும், ஆனா சாப்பிட்ட உடனே நீங்க ஏறுதுல 260. அந்த 260 போகும்போது உங்களுடைய சிறுநீரகத்துல, இதயத்துல, மூளையில இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாளங்கள் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அது அப்படி பீக் இப்படி போய் வராம சர்க்கரை அப்படி மெல்ல அலை மாதிரி ஏறி இப்படி இறங்குச்சுன்னா உடலுக்கு நல்லது. சிறுதானியங்கள் மட்டும்தான் சர்க்கரையை மெல்ல அப்சார்ப் பண்ணி அப்படியே குறைஞ்சு மெல்ல அப்சார்ப் பண்ணி வரும். அப்படி ஒரு லோ கிளைசிமிக் தன்மையோடு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு திட்டம் நமக்கு வேணும்னா மத்தியானத்துல ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் கம்பஞ்சோறு, ஒரு நாள் சோள உருண்டை, இது மாதிரி உணவுகளை வைத்துக் கொள்ளணும். சரி, சிறுதானியம் மட்டும் போதுமா? சிறுதானியம் பேசிக் ஸ்டேபிள். இது இல்லாம
நம்முடைய உணவுல சிறுதானியங்களோட சேர்ந்து நம்ம சரி விகிதத்துல காய்கறி, கனி, புலால் இந்த மூணுமே நமக்கு சேர்ந்து கூடவே இருந்துட்டு இருக்கும். இது பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த கம்யூனிகபிள் டிசீஸா இருந்தாலும் சரி, நான் கம்யூனிகபிள் டிசீஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு திடீர்னு வரக்கூடிய ஜுரம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கான எதிர்பார்த்தலை கொடுக்க முடியும்.